அன்புள்ள ஆண்டவரே, வானத்தை பூமியை உண்டாக்கின எங்கள் அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு நல்ல நாளை காண்பதற்கு எங்களை நித்திரையின்றி எழச் செய்து உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதற்கு இந்த காலை வேளையில் எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் நடப்பதற்கு எங்கள் கால்களை பலப்படுத்தி எங்களுடைய இருதயத்தை சீராக்கி தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திக்கும்படி கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவ கிருபை தங்கி இருப்பதாக. வேதாகமத்திலே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற சத்திய வார்த்தை என்ன என்றால், நான் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்றார். அன்பு பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த ஐஸ்வர்ய வாலிபன் மிகவும் துக்கமுள்ளவனாய் அதை கடந்து சென்று விட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்ட அவர்கள், ஆண்டவரே, அப்படியானால் யார் பிரவேசிக்க கூடும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் ஆண்டவரால் கூடும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதே வாசகத்தை நாம் இதே லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனத்திலேயும் நாம் வாசிக்கலாம். தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் வாசிக்கலாம். தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த லோகத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் அவர் தாம் நினைத்ததை செய்கிற தேவன் என்பதை நாம் சற்று உணர வேண்டும். அவர் எதை நினைத்தாரோ அது செய்து முடிக்கக்கூடிய தேவன். எரேமியா பக்தன் 32வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே எரேமியா 32:27 சொல்லும்போது, இங்கு தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று அவர் கேட்கிறார். இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்யப்படாத காரியம் ஒன்று உண்டோ இந்த லோகத்தில் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம், அங்கே 2வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிக தெளிவாக நமக்கு அங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யோபு 42:2 அவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள் ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பலத்தை பெறுவார்கள்?
அவர் நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் எதை செய்ய நினைத்தாரோ அது தடைபடாது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே அங்கு 19வது அதிகாரத்திலே அங்கு 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசித்த வசனங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்றால், தேவன் எதை செய்ய, யாருக்கு எதை செய்ய நினைக்கிறாரோ அது கண்டிப்பாய் செய்து முடிக்கப்படும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வாக்கியத்தில் இந்த வாசகம் இருக்கிறது. ஒருவேளை இந்த காரியம் மனுஷருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் என்னுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்குமோ என்று கேட்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்றால், தேவன் எதை நினைத்தாரோ, யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, ஒருவேளை எப்படி தாவீது ராஜாவை ஆடு மேய்க்கிறவராய் இருந்த அவரை இந்த ராஜாவாக மாற்றினார், ஒரு தேசத்திற்கு அதிபதியாக மாற்றினார். அது அவரால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு இந்த லோகத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அது நிச்சயமாக முடியாமல் போகும். ஏனென்றால் அது ஆண்டவர் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். இந்த மழையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அது மனிதனால் கூடுமா? ஆம், மனிதனால் கூடும். வேதம் சொல்லுகிறது, மனிதனால் செய்யக்கூடாதது தேவனால் செய்யக்கூடும். ஆனால் தேவனுக்குள் இருக்கிற பிள்ளைகள், தேவனுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் முத்திரை தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்களாலும் இது செய்ய முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு மனிதனுக்கு எல்லா நிலைகளிலுமே சகாயம் பண்ண விரும்புகிற மக்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் தம்மிடத்தில் வருவோரே, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களை, தம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை வெறுமையாக அனுப்பாமல் அவர்கள் மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு செய்து அனுப்புகிறார். ஆனால் ஒன்று நிச்சயம் என்னவென்றால், நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நம்முடைய காலடிகள் எடுத்து வைக்கும்போது நம்முடைய பரிசுத்த தன்மை அந்த அடிகளின் மீது காணப்பட வேண்டும். பரிசுத்த குணம் அந்த அடிகளின் மீது காணப்பட வேண்டும். நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நாம் விரும்புகிற காரியத்தை அவர்தான் கொடுக்கிறார். ஆனால் யார் விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறார் என்பதுதான் முக்கியம். தேவனுக்குள் இருக்கிற பிள்ளைகள், தேவனுக்குள் வாசம் பண்ணுகிற பிள்ளைகள், தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள் விரும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பார். 20வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 17-18வது வசனம் சொல்லுகிறது,
நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்குள் இருக்கும் பட்சத்தில் நாம் நினைப்பது, வேண்டிக் கொள்வது எல்லாமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் உத்தரவாதம் கொடுக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அது நடக்கவில்லை என்றால் சற்று அதற்கு கால அவகாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நினைத்த மாத்திரத்தில் நாம் கிடைக்கவில்லை என்றால், நாம் விரும்பிய செய்கைகள் நமக்கு வந்து சேரவில்லை என்றால் அதற்கு சில கால அவகாசங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கால அவகாசங்கள் எதற்கு என்றால், நாம் அதுவரை தேவனுக்குள் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த கால அவகாசத்தை கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எந்த அளவு தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அனுகூலங்கள், தேவனுக்குள் வாழ்கிற தன்மைகளின் பலன்கள் நம்மை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்று யோசித்து பார்த்தால், கர்த்தருடைய பொறுமை நீடிய இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அவர் பொறுமையாய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் நினைத்தால், அது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சித்தம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலங்களில் நேர்த்தியாய் நடத்துவார். நமக்கு எது எப்பொழுது தேவையோ அதை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டுவது அவசியமில்லை. ஆனால் நாம் நேர்மையாய் நடந்தால் மட்டும் போதும். அந்த நேர்மையாய் நடக்கிற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் நமக்கு எது எப்பொழுது தேவையோ அதை அந்தந்த காலங்களில் நேர்த்தியாய் செய்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கு இது கைகூடி வரவில்லை, இந்த காரியம் நடக்கவில்லை, நான் நேர்ந்து கொண்டேன், நான் ஜெபித்தேன், எனக்கு இது கைகூடி வரவில்லை என்று, அது ஏன் இப்படி ஆகிறது என்று நினைத்தால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய பொறுமை, அவர் தாமதமாக இருக்கிறார் என்றால் அது ஏதோ ஒரு பெரிய காரியங்களை நமக்கு கொடுக்கப் போகிறார் என்றுதான், அது பெரிய ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவ்வளவு பிரியமாய் நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையின் குணங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கென்று தான் வைத்திருக்கிறார். வேறு எந்த விலங்குகளுக்கோ மிருகங்களுக்கோ கொடுப்பது அல்ல. அவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான் அதை கொடுக்க வைத்திருக்கிறார். ஆனால் அதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். அந்த தாமதங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய நிறைவுகள், நம்முடைய பலன்கள். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நிச்சயமாக மேன்மை உண்டு, இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நன்மை செய்தால் மேன்மை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும், ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எதை செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலனை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் வேண்டி கிடைக்காமல் போய்விட்டதே என்று சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன், அவர் கரத்திலிருந்து அவர் செய்ய நினைத்ததை அது ஒரு நாளும் தாமதமாகாதபடி அவர் செய்வார். அது ஒன்றும் தடைப்படாது என்று யோபு 42:2 படித்தோம். எனவே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதை நினைத்திருந்தாலும் சரி, அந்த நினைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை உங்களுக்குள் இருந்தால், ஒரு துன்மார்க்கன் எனக்கு பரலோகம் வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். துன்மார்க்கன் என்ற பெயரை நீக்கி அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்டான் என்பதை ஆண்டவர் உணரும்போது அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். துன்மார்க்கன் திரும்புகிறதை நான் விரும்புகிறேன்.
துன்மார்க்கன் மனம் திரும்புகிறதை நான் விரும்புகிறேன். எனவே எதை குறித்தும் யாரும் பாவிகள் கூட கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் பலவீனத்தை, உங்கள் பாவங்களை விட்டுவிட்டு, உங்கள் துன்மார்க்கத்தை விட்டுவிட்டு, உங்களுக்குள் இருக்கும் அருவருப்புகளை விட்டுவிட்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த அனுபவத்தில் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். தாமதம் என்று நீங்கள் தொய்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்திலே உங்களை பலப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் நன்மையை செய்து பலனடைவோம். கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த பொக்கிஷத்தை நிச்சயமாக ஒரு நாள் கொடுப்பார். அந்த அனுபவத்தை நாமும் அனுபவித்து இந்த பூலோகத்திலே வாழ்வோம் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையிலே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்போது அவருடைய விண்ணப்பங்களுக்கு உடனே பதில் கிடைக்காமல் போய்விட்டால் பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடிய அனுபவத்தை பெற்றிருப்பதை நீர் அறிவீர். ஆனாலும் அது நிச்சயமாக உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே, அந்த உத்தரவாதத்தை என் தேவன் பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களிலேயும் உம்முடைய கரம் இருந்து பாதுகாத்து, கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆறுதல் வாக்கை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை தேற்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.